ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் என் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. வேறு எங்கேயும் இல்லைங்க, ஐக்கியா தான் வந்தோம். ஆக்சுவலாக இந்த கடைக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ வந்தேனே எனக்கு ஞாபகம் இல்லை. இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கொஞ்சம் சேல் ஐட்டம்னு சொல்லிட்டு வெளியிலேயே வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளேயே போனோம். இதெல்லாம் வந்து இந்த பில்லோ கவரு, குட்டி பில்லோலாம் இருக்கலாம், அந்த பில்லோ கவரு. அப்புறம் வந்து இங்கே வந்து ஆக்சுவலாக பெட் கவரு, அந்த பில்லோ கவர் எல்லாமே ரொம்ப நல்ல மெட்டீரியலில் இருக்கும். நல்ல சாஃப்டாக ஒரு காட்டன் மெட்டீரியல் மாதிரி கிடைக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது இப்போ நமக்கு தேவையில்லை, நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. அதனால் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். எப்போயாவது தேவைப்படும் போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நிறைய திங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கடைக்குள்ளே போய் பார்க்கலாம், அதுக்கப்புறமா வந்து வெளியில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே உள்ளே போயிட்டோம். பேக்கிங் ட்ரே, ஆமாம் அப்படிதான் இருக்கு. சுதீக்ஷா, இது பார்த்தியா? இதெல்லாம் ட்ரே போட்டிருக்காங்க. வேணுமா? இருக்குல்ல, 499 கம்மி தாம்மா. அதை விட கம்மியாக கிடைக்கும்னு நினைக்கிறியா நீ? பார்த்தீங்களா, 499 விலை கூட இருக்குது. காட்டுங்க, அந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்தேன். இந்த ஐக்கியாவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்திங்கன்னா, அது நம்ம வீட்டில் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. பெட்ரூமில் வச்சா எப்படி இருக்கும், ஹாலில். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரூமுமே செட்டப் மாதிரி பண்ணி இந்த மாதிரி காமிப்பாங்கள்ல, அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்க்கும்போது நிஜமாகவே ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது பார்க்கும்போது நமக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும், ஓ இந்த மாதிரி நம்ம வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கேருந்து நிறைய பிக்சர்ஸ்லாம் கூட எடுத்துகிட்டு வந்தேன், நம்ம வீட்லேயும் அந்த மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆள் பேபி வந்து இப்போ தாங்க பிறந்து விளாண்டுக்கிட்டு இருக்கு. எங்கிட்டுக்கா குட்டி பேபியா இருக்கும்போது இதெல்லாம் வாங்கியிருக்கோம் நம்ம உனக்கு. என்ன பேபி அழுகுது? இது வந்து ஏர் பியூரிஃபையரா? ஐயோ உடச்சிட்டோமா? இல்லை, அந்த டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து லைட்டு நல்லா இருக்கே, லைட்டு சூப்பராக இருக்குங்க. ஆனால் வெளிச்சம் தான் வர மாட்டேங்குது லைட்டில். நடுவில் அழகாக இருக்குது. இந்த டேபிளை பாருங்க, ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இது எதுக்கு போடுறது இந்த பெஞ்சு? இந்த இது நல்லா இருக்கு. அந்த புதுசுல இதை தான் வாங்கினோம் எல்லாருமே. இன்னும் இருக்கு, வச்சிருக்கேன் நான். இந்த பிள்ளைங்க வந்து ஆமா இங்க ஜன்னல் வழியா போய் பார்க்கலாம். ஹாய், என்ன எல்லா வீட்லயும் நீங்களே இருக்கீங்க? ஹலோ லேடிஸ். ஓ ஓகே. வாவ், எவ்வளவு பெரிய கண்ணாடின்னு பாரு. Yeah, we bought it 30% off at only IKEA. ஐக்கியாக்கு என்ன ஆட் மாதிரி பண்ணிட்டு இருக்குது? என்ன perfect family lives in a perfect IKEA. Our perfect family, Mary and George, totally not divorcing, are live in a beautiful, nice IKEA home with a 16-inch mirror. Please stay like and subscribe to watch more of our IKEA filming. ஓகே, இன்னும் பார்த்துட்டே இருக்கோம். Ma, இது பாருங்க. ஏய் சூப்பரா இருக்கு. அது என்னடா? ஐபேட், ஃபேக் ஐபேட். அந்த இதை விட்டுட்டு வந்துருச்சுங்க காட்ட. போயிருக்காரு, இந்த இருக்கு. எது தள்ளுறது தானே? என்ன இங்கதான் வச்சுட்டு வந்திருக்கீங்க, நல்ல வேலை. மெயினாக இங்கே வந்ததுக்கு ஒரு முக்கியமான விஷயம், ஸ்டடி டேபிள் பார்த்துட்ருக்கோம் சுதிக்ஷாவுக்கும் கீதிகாவுக்கும். சுதிக்ஷா ரூமில் ஒன்று இருந்தது முன்னாடி, அது பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. இந்த மூவிங் அப்போ வந்து அது கொஞ்சம் உடஞ்சிருச்சு. ஆல்ரெடி கொஞ்சம் டேமேஜாக இருந்தது, மூவ் பண்ணும்போதும் அது கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ அதனால் இங்கே வந்து பார்க்கலாம் ஏதாவது. ஏன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துட்டோன்னா நமக்கு சைஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்றதுனால பார்த்தோம். அப்புறம் இந்த லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்களுக்குமே சரி அந்த ஸ்டடி டேபிளில் வைக்கிறதுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா $5 போட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வைக்கிற சேர் மாதிரி ஒன்று, ஃபோன் இது மேலே வச்சுக்கலாம் நம்ம.
அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப் செட்டப் மாதிரி எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, செம்ம சூப்பராக இருந்ததுங்க. அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த குட்டியாக இந்த சேரு அப்புறம் இந்த கலர்ஸ்லாம் வந்து ஒயிட் அண்ட் பிளாக்கில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் இப்படி பார்த்துட்டே போக வேண்டியதான், நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல, அதுதான் வந்து நமக்கு தேவை. அப்புறம் இந்த வால் ஹேங்கிங்லாம் பார்த்தீங்களா, நார்மலாக வந்து ஒரு டாட்ஸ் தான் பிளாக்கு, பட் ஆனால் பார்க்கும்போது அது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு ஐடியா தான், நம்மளே வீட்டில் பண்ணிடுவோம். ஒரு ஃப்ரேம் இருந்துச்சுன்னா நம்ம பிளாக் கலர் பேப்பர் வாங்கி இது மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐடியா எல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். எடுங்க, அதில் ஆனால் சின்னதாக இருக்குமா, இது போதும் இல்லை, இதில் ஒரு 5 எடுங்க. இல்லை மொத்தமாக அது ரொம்ப கனமாக இருக்குது, அதெல்லாம் தூக்கில போட்டு. இது வெயிட் இருக்காதே, தூக்கி போடு. ஓகேவா? ஓகே. ஆனால் முன்னாடி இன்னும் கனம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கனமாக்கிட்டாங்க போல். இதெல்லாம் கல் மாதிரி தூக்க முடியல இந்த பிளேட்டெல்லாம். இது ஓகே தான் நினைக்கிறேன், இது கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் எடுங்க. ஒரு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குமோ? சின்னதாகவே இருக்கும். இதோட பெருசு இருக்குமான்னு பார்க்கலாம். டிஃபன் பிளேட் அது வந்து இதோட பெருசு இருக்குன்னு பார்க்கலாமா? சூப்பராக செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம் ஆமாம், தூக்கி போட்டுடலாம். பெரிய தட்டு வேணுன்னா சில்வர் தட்டு இருக்குது. இந்த பிளேட்ஸ் இந்த சின்ன தட்டு இது கொஞ்சம் இந்த இதுலேயே நம்ம எடுத்துட்டு போயிடலாம். இந்த கிச்சன் டவலும் பார்த்திங்கன்னா, இங்கே வாங்குகிற கிச்சன் டவல் நல்லா இருக்குங்க, நல்ல காட்டன் கிளாத் மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு கை துடைக்கிறதுக்கெலாம் நல்லா யூஸ் ஆகும். இந்த பிளேட்டு தான் நம்ம இப்போ வாங்கியிருக்கோம், அதிலே பிளாக் அண்ட் ஒயிட் இருந்துச்சு. நாங்கள் ஒயிட்டு தான் வாங்கினோம். ஃபுல்லாக 2 சைட் பிளேட்டும் ஒரு டிஃபன் பிளேட் மாதிரி இருக்கிற செட்டு தான் வாங்கினோம். நம்ம செட்டு இல்லை, தனித்தனியாக வாங்கியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பிளேட் கிட்ட வாங்கினோம். இந்த ஐக்கியாவில் ஒரு விஷயம் என்னென்னா, சுற்றி அப்படியே வந்து கடைசி வரைக்கும் வர மாதிரி இருக்கும். இங்கே வந்து கிட்ஸு செக்ஷன் இருந்துச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேஃபிடேரியா இருந்தது. ஸோ குழந்தைங்களாம் வந்து பசிக்குதுன்னாங்க. சரின்ட்டு ஃப்ரெண்டும் நாங்களும் தான் வந்திருந்தோம். ஃப்ரெண்டு வந்து அவங்கள கூப்பிட்டுட்டு போய் எல்லாம் பாஸ்தா அது இதுன்னு வாங்கி கொடுத்தாங்களா, எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்ததுங்க, ப்ரைஸுமே வந்து நல்ல ரீசனபிளாக நல்லா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த செக்ஷன் வந்துட்டோங்க. இங்கே தான் நிறைய குட்டி குட்டி ஐட்டம்லாம் கிடைக்கும். நமக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தானே பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஐட்டம் வாங்கினோம். அது இல்லாமல் வந்து நிறைய இந்த உட்டன் ஐட்டம்ஸ்லாம், உட்டன் கட்டிங் போர்டு அதெல்லாம் இருந்தது. ஆனால் நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு கட்டிங் போர்டு வாங்கினேன். அதனால் வந்து அது போனதுக்கப்புறம் அதுவே எப்படியும் 2-3 வருஷத்துக்கு வரும். ஸோ அது போனதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் போர்டு வாங்கலை. மற்றபடி இந்த பீலரு அப்புறம் வந்து இந்த கிச்சன் கிளாத்து அது இதுன்னு எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஸோ இதில் ஒரு சில ஐட்டம்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, அது மட்டும் வாங்கிக்கிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொன்ன அந்த கட்டிங் போர்டு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மனம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரியே இருந்துச்சு பார்த்துக்கோங்க, நல்லா இருந்தது. கழுவுறதுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்லது. என்னது Yeah, in a pink dappa. This looks better. ஏங்க இங்கே பாருங்க, இந்த டப்பாவை Like with a tin. ஸ்நாக்குக்கு இல்லை, நார்மலாக காமிக்கிறேன். அம்மூர் இந்த டப்பா மாதிரி மூடி வாங்க வேணாம், ஜஸ்ட்டு நான் காமிக்கிறேன். இங்கே வந்து இல்லாத ஐட்டமே இல்லைங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கராஜிலேருந்து எல்லா ஸ்டோரேஜுக்கு தேவையானது, அப்புறம் கிச்சனுக்கு தேவையானது, பாத்ரூமு, பெட்ரூம், அந்த மாதிரி எல்லா ஸ்டடி ரூம்பு, டெக்கரேஷன் ஐட்டம், அப்புறம் இந்த மிரரு, அந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே இங்கே கிடைக்கும். நம்ம வந்து பூஜை ரூம்லாம் கூட செட் பண்ணோம்ல, அந்த கேபினெட்லாம் கூட இங்கே தான் நம்ம வாங்கினோம். ஆனால் அப்போலாம் நாங்கள் வரல, ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டிட்டோம். இந்த கடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சுங்க. எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். நாங்கள் வந்து இப்போ ஐக்கியாவில் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னு காட்ட போகிறோம். என்னடா இந்த பூண்டு ஒருக்குள்ள வச்சிருக்கோம் இங்க. உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்கு. சோ இப்ப நான் இது உள்ள வச்சிட்டேனா, இப்ப அது அமுக்கணும். இங்க பாருங்க, பாருங்க. அமைக்கிடுவி, அமுக்கவே இல்லையே.
நீ ஃபுல் ப்ரெஷர் கொடுக்கணும் அதில். ஆமாம், இப்போ தான் வெடிச்சுக்கிட்டு வருது. ஆனால் பவுல் வைக்கணும் நம்ம. ஸோ அந்த பூண்டு இது பண்ணுறது தான் வாங்கணும். இங்கே வந்து ஸ்குவாஷ் பண்ணிட்டே இருக்கணும். பூண்டு நல்லா வருதே, டக்குன்னு நமக்கு நஸ்கன். ஆனால் கொஞ்சம் நிறைய ஃபோர்ஸ் பண்ணணும் போலயே. ஆமாம், ஏன்னா அவ்வளோ கஷ்டமா இல்லை. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நசுங்கி வந்துடும் நமக்கு. ஆமாம். இப்போ வந்து எடுத்துக்கலாம். லைக் கார்லிக் ஸ்ப்ரெட் அதுக்கெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் சரி அதுலேயே வச்சுருங்க, அதை நம்ம அதை கழுவிக்கலாம். டெமோக்காக ஒன்று எடுத்து காமிச்சோம். ஓகே, ஸோ இது வந்து ஆன் ஆகல, ஏன்னா பேட்டரி போடல. ஏன்னா இது வந்து காஃபி பண்ணுறது. இந்த ஸ்விட்ச் இருக்குல்ல, காஃபி பண்ணும்போது இப்போ இது ஆன் பண்ணிட்டு அது இப்போ ஃபேமஸ் ஸ்பின் பண்ணும். அது ஓகே. நெக்ஸ்ட் வந்து லேம்ப் வாங்கணும். 2 வாங்கியிருக்கோம் ஆக்சுவலி. எனக்கு ஒன்று, சுதிக்ஷாக்கு ஒன்று. அது நாங்கள் ஆக்சுவலி ஆன் இப்போ பண்ணல. ஏன் பண்ணலைன்னா உள்ள லைட்டே இல்லை. பல்பு நம்ம லைட்டு நம்ம மாட்டணும். இது $6 என்னவோ தான் நினைக்கிறேன். அந்த வீடியோவில் நாங்கள் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. அப்புறமா இது வந்து இது ஸ்டடி டேபிள் லைட்டு. 2 பேருக்கு 2 வாங்கியிருக்கோம். அப்புறமா இது வந்து லிண்ட் ரோல். அப்புறமா இது வந்து இந்த கிச்சன் கை துடைக்கிற கிச்சன் டவலுங்க. நல்லா சாஃப்டாக இந்த துணி நல்லாயிருக்கும், காட்டன் துணி. ஸோ அதனால் அங்கே வாங்கினோம். இதில் 4 வந்து இந்த கலர் ஒன்று, இது 2, அப்புறம் இன்னும் 2 கலர், 4 சேர்ந்து ஒரு செட்டு. 2 ஆல்ரெடி நாங்கள் வச்சுட்டோம் கிச்சனில். பிடிச்சிருக்குது. ஸோ ஐஸ்கிரீம் ஸ்கூப். இப்போ இது ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணணுங்களா? ஸ்பூன் யூஸ் பண்ணதுக்கு பதிலாக இது வச்சிருக்காங்க. நியூ டெக்னாலஜி. அதுவே நியூ டெக்னாலஜியில் ஓல்டுதே, நமக்கு தான் இது நியூ. நம்மளுக்கு நியூ. ஆமாம். அப்புறமா இந்த ரேக் வாங்கியிருக்கோம். அப்புறம் இந்த பிளேட் வைக்கிறதுக்கு இது ஒன்று வாங்கினோங்க, அடுக்கி வைக்கிறதுக்கு. அப்புறமா இந்த கிளாஸஸ்லாம் வாங்கணும். இந்த கிளாஸ் வந்து ஒரு 6 கிளாஸ் வாங்கினோம். ஜூஸு இந்த அதெல்லாம் வந்து முன்னாடி வாங்கினதெல்லாம் நிறைய உடஞ்சிருச்சு. ஏன்னா டிஷ்வாஷர் போடுறப்ப விளக்கும் போது எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி உடஞ்சிருச்சு. அதனால இந்த 6 கிளாஸ் வாங்கினோம். நல்லா சூப்பர் லைட் வெயிட்டு. ஒன்று $1 $1. இது ஐக்கியால வாங்கல, ஏன்னா லாட்டில வாங்கணும். அது சும்மா கிளிப்பு வாங்கினோம். அப்புறமா நான் சொல்றேன், எனக்கு இது அதுக்கு தெரியும். ஓகே, ஸோ வந்து இது வந்து எங்க நாங்க பேபி க்ளோத்ஸ், பேபி சாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கோமா, அது இதுக்குள்ள வச்சு நாங்க ஃப்ரேம் மாதிரி பண்ண போறோம். ஆமாம், கீதிகா சுதிக்ஷாவோட குட்டி குட்டி அவங்களோட குட்டி வளையல், குட்டி குட்டி அந்த பேபி ஸ்டஃப்லாம் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம மெமரிக்கு. அதை வந்து உள்ளே இதுக்குள்ளே வச்சு ஒட்டிட்டு இவங்களோட குட்டி பிறந்த ஃபோட்டோலாம் வச்சு ஒட்டி, அப்புறமா வந்து இதுக்குள்ளே லைட்ஸ்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணலான்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ அது வந்து அவங்க ரூமில் இப்படி மாட்டலான்னு. என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கியாவில் தான் வாங்கணும். எல்லாமே ஐக்கியாவில் தான். இது வந்து $10 வாங்கினோம். ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தேன், அதனால் இன்னைக்கு கிடச்சதுனால வாங்கிட்டோம். ஓகே, அப்புறமா நாங்கள் வந்து பிளேட்ஸ் வாங்கினோம். இதில் 20, அதில் 10. ஓ ஆமாம். இப்படி ஐஸ்கிரீம் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ எனக்கு ஒன்று யூஸ் பண்ணுறேன். டேய், இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல. ஸோ அப்போ வந்து யூஸ் அண்ட் த்ரோலாம் யூஸ் பண்ணால் நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி. இப்போ அதோட விலையெல்லாம் வந்து ரொம்ப கூடிச்சுங்க. அதனால் சரி இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு அப்படியே டிஷ்வாஷர் போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். நல்ல லைட் வெயிட்டாக இருக்குது, அதனால தான் வாங்கினோம். அதுலேயே வந்து குட்டி பிளேட்டு. இந்த பூ கிளிப்பு ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ போக மாட்டேங்குது, எடுக்கணும். என்னெல்லாம் பண்ணுதுன்னு பாரு. அப்புறம் இது பேர் என்னங்க? இது பேர் நம்ம எக்ஸ்டெண்டரா? எக்ஸ்டெண்டர் வாங்கணும். ஓகே, 2 எக்ஸ்டெண்டர் செட்டு. ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணா ஓகே ராஜா. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கினது. ஆமாம், சும்மா காமிக்கலான்னு சும்மா காமிச்சோம் உங்ககிட்ட. இந்தா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக இது கூட ஐக்கியாவில் வாங்கினது தான். இப்போ வாங்கலை, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்போம். இது 3 செட் இருக்கிற மாதிரி.